இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. உலக தலைவர்கள் மகாதீரை சந்திப்பதை அன்வர் தடுத்தாரா? அரசியல் செயலாளர் மறுப்பு. மலேசியாவுக்கு வந்த வெளிநாட்டு தலைவர்கள் சிலர் தம்மை சந்திப்பதை டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தடுத்ததாக துன் டாக்டர் மகாதீர் முகமது வைத்துள்ள குற்றச்சாட்டை பிரதமரின் அரசியல் செயலாளர் மறுத்துள்ளார். அப்படி அன்வரால் தடுக்கப்பட்ட உலக தலைவர்கள் யார் என்பதை மகாதீர் அறிவிக்க வேண்டும். தவறினால் அனுதாபம் தேடும் முயற்சியில் மகாதீர் வெளியிடும் அவதூறாக அது கருதப்படும் என கமில் முனிம் தெரிவித்தார். பொய் செல்வது நல்லதல்ல, அது ஒரு பாவம் என தனது எக்ஸ் தளத்தில் கமில் கூறினார். மலேசியா வந்த 2-3 வெளிநாட்டு தலைவர்கள் தம்மை சந்திக்க விடாமல் அன்வர் தடுத்ததாக செரிட்டா என்னும் போட்காஸ்ட் போட்டியின் போது மகாதீர் குற்றம் சாட்டியிருந்தார். சுற்றுப்பயணிகள் போர்வையில் நாட்டுக்குள் நுழைய முயன்ற 68 வெளிநாட்டவர்கள் KLIA-வில் சிக்கினர். மலேசியாவுக்குள் நுழைவதற்கான எந்த ஒரு நிபந்தனையையும் பூர்த்தி செய்யாத 68 வெளிநாட்டவர்கள் நாட்டுக்குள் நுழைய மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. KLIA 1 அனைத்துலக பயணங்களுக்கான முதன்மை முனையத்தில் செவ்வாய்க்கிழமை மேற்கொண்ட கண்காணிப்பின் போது KLIA எல்லை கட்டுப்பாட்டு மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான AKPS அதனை முறியடித்தது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 92 பேரிடம் சோதனை நடத்தப்பட்டதில் முறையான பயண பத்திரம் எதுவும் இல்லாத அந்த 68 பேரும் சிக்கினர். அவர்கள் முறையே 16 பாகிஸ்தானிய ஆடவர்கள், 45 வங்காளதேச ஆடவர்கள், இந்தியாவை சேர்ந்த 6 ஆண்கள் மற்றும் 1 பெண் என AKPS கூறியது. இவ்வாண்டு ஜனவரி முதல் நேற்று முன்தினம் வரை 24 மணி நேரங்களில் இவ்வளவு பேருக்கு நுழைவு மறுக்கப்பட்டது இதுவே முதன் முறையாகும். சுற்றுப்பயணிகள் என கூறிக்கொண்ட அக்கும்பல் KLIA வந்து இறங்கியதும் நேரடியாக குடிநுழைவு சோதனை சாவடிக்கு செல்லவில்லை. மாறாக குறிப்பிட்ட தரப்பு வந்து தங்களை கூட்டி செல்வதற்காக வந்திறங்கும் வளாகத்திலும் உணவு கடைகளிலும் சுற்றி கொண்டிருந்தனர். இவ்வாண்டு இதுவரை 2654 வெளிநாட்டவர்களிடம் சந்தேகத்தின் பேரில் AKPS சோதனை நடத்தியதில் 900 பேர் மேற்கண்ட யுக்தியில் மலேசியா வந்தது அம்பலமானது. உண்மையான சுற்றுலா பயணிகள் அல்ல என்பது உறுதியானதால் அவர்களுக்கும் நாட்டில் நுழைய தடை விதிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு 439 தமிழ் பள்ளிகளுக்கு 24.8 மில்லியன் ரிங்கிட் மானியம் வழங்கப்பட்டது. கல்வி அமைச்சு. நாட்டில் உள்ள அரசு உதவி பெற்ற 274 தமிழ் பள்ளிகளுக்கு கடந்த ஆண்டு 17.8 மில்லியன் ரிங்கிட்டும், அரசு பிரிவை சேர்ந்த 165 தமிழ் பள்ளிகளுக்கு 7 மில்லியன் ரிங்கிட்டும் ஒதுக்கப்பட்டது. இதனை கல்வி அமைச்சு தொடர்பு அமைச்சில் உள்ள இந்திய சமூகத்தினருக்கான ஊடக பிரிவிடம் தெரிவித்துள்ளது. அனைத்து தமிழ் பள்ளிகளும் சிறந்த கல்வி வசதியை பெறுவதை கல்வி அமைச்சு எப்பொழுதும் உறுதிப்படுத்தி வருகிறது என்பதை கடந்த 2023ஆம் ஆண்டு மற்றும் 2024ஆம் ஆண்டில் அரசு உதவி பெற்ற பள்ளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீடுகள் மற்றும் அரசு பள்ளிகளின் பராமரிப்பு செலவுகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகைகளே இதற்கு ஆதாரமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. உலக தர வரிசையில் 7ஆம் இடத்திற்கு முன்னேறி சிவசங்கரி அதிரடி. தேசிய ஸ்குவாஷ் தாரக சிவசங்கரி உலக தரவரிசையில் 7வது இடத்திற்கு முன்னேறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். பெருமைப்படத்தக்க இச்சாதனையின் மூலம் 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டியின் போது மலேசியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக அவர் விளங்குவார் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளது. 2028ஆம் ஆண்டில் ஒலிம்பிக் போட்டி வரலாற்றில் முதன்முறையாக ஸ்குவாஷ் இடம்பெறவிருக்கின்றது. இந்த இளம் வயதில் உலக அளவில் 7வது மிக சிறந்த ஸ்குவாஷ் வீராங்கனையாக உயர்ந்திருப்பது இவ்வளவு காலமும் தான் போட்ட கடும் உழைப்புக்கான பிரதிபலன் என சிவசங்கரி வர்ணித்தார். இதோடு திருப்தியடையாமல் ஆட்ட தரத்தை மேம்படுத்தி தர வரிசையில் தொடர்ந்து முன்னேற அவர் உறுதி பூண்டுள்ளார். 25 வயது சிவசங்கரி அண்மையில் அமெரிக்காவில் நடைபெற்ற சின்சினாட்டி கின்னஸ் ஸ்குவாஷ் போட்டியில் வாகை சூடினார். ஸ்குவாஷ் உலகில் முக்கிய போட்டிகளில் ஒன்றான அதில் வெற்றி பெற்றதானது சிவசங்கரியின் அர்ப்பணிப்பு மற்றும் நிலையான ஆட்ட தரத்திற்கான சான்றாகும். சிவசங்கரியின் முன்னேற்றத்தை பார்க்கும்போது தேசிய ஸ்குவாஷ் சகாப்தம் டத்தோ நிக்கோல் டேவிட்டின் அடிசுவற்றை பின்பற்றி ஒரு நாள் உலகின் முதல் நிலை ஸ்குவாஷ் வீராங்கனையாக அவர் வருவார் என்பது திண்ணம். இந்நிலையில் இவ்வாண்டு தனது 2வது வெற்றியாளர் பட்டத்தை கைப்பற்றும் முயற்சியில் அடுத்த மாதம் நியூசிலாந்து பொது விருது மற்றும் ஆஸ்திரேலியா பொது விருது போட்டிகளில் சிவசங்கரி களமிறங்குகிறார்.
நோயாளிகளின் வருகை அதிகரிப்பு. காலியிடங்களை நிரப்ப சுகாதார அமைச்சு மும்மரம். 2020 முதல் 2023 வரை மொத்தம் 1217 நிபுணர்கள், 8000க்கும் மேற்பட்ட ஒப்பந்தம் மற்றும் நிரந்தர சுகாதார பணியாளர்கள் சுகாதார அமைச்சிலிருந்து வெளியேறியுள்ளனர். அவர்களில் 5702 ஒப்பந்தம் மற்றும் நிரந்தர மருத்துவ அதிகாரிகள், 2141 ஒப்பந்தம் மற்றும் நிரந்தர தாதியர்கள், 295 ஒப்பந்தம் மற்றும் நிரந்தர உதவி மருத்துவ அதிகாரிகள் அடங்குவர். இதனிடையே அரசாங்க சுகாதார பராமரிப்பு மையங்களின் சேவையை நாடிய நோயாளிகளின் எண்ணிக்கை 2020 இருந்து 2023 வரை 18 விழுக்காடு அதிகரித்துள்ளது. 2020 நோயாளிகளின் வருகை 57 மில்லியனாக இருந்த நிலையில் 2023 அது 68 மில்லியனாக அதிகரித்தது. அதற்கேற்ப அரசாங்க சுகாதார மையங்களில் ஆள் சேர்ப்பு நடத்தி காலி இடங்களை நிரப்பப்பட வேண்டும் என அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சுல்கிப்லி அகமத் கூறினார். 2019 மற்றும் 2024 ஆண்டுகளுக்கு இடையில் சுகாதார அமைச்சு 13,879 ஒப்பந்த மருத்துவ அதிகாரிகளை நிரந்தரமாக நியமித்தது. இவ்வாண்டு 3,200 ஒப்பந்த மருத்துவ அதிகாரிகளை நிரந்தரமாக நியமிக்க அது இலக்கு கொண்டுள்ளது. பட்டவர்த்தில் ஜெல்லி மிட்டாய் தொண்டையில் சிக்கிக்கொண்ட 10 வயது சிறுவன் கவலைக்கிடம். பினாங்கு பட்டவர்த்தில் கண் வடிவிலான ஜெல்லி மிட்டாய் தொண்டையில் சிக்கிக் கொண்டதால் 10 வயது சிறுவன் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான். முகமது ஃபக்மி ஹஃபீஃப் முகமது ஃபக்ருடின் சுங்கை டுவா கஃபா சமய வகுப்பில் செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் மயங்கி விழுந்தான். இதையடுத்து ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு பினாங்கு பெரிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். அந்த சமய வகுப்புக்கு அருகில் இருக்கும் ஒரு கடையில் இருந்து அவன் அந்த ஜெல்லி மிட்டாய்களை வாங்கியதாக தெரிகிறது. நேற்று காலை வரைக்குமான நிலவரப்படி அச்சிறுவனது உடலில் எந்த மாற்றமும் இல்லை. வெள்ளிக்கிழமை வரை இதே நிலை நீடித்தால் அனைத்து மருந்துகளும் நிறுத்தப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்துவிட்டனர். இனி கடவுளை தான் நம்பியுள்ளோம் என ஃபக்மியின் அத்தை கூறினார். மகனுக்கு நேர்ந்த சம்பவத்தால் ஃபக்மியின் பெற்றோர் பெரும் மன உளைச்சலில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. டிஏபியில் பதவி போராட்டம் செல்வாக்கு நெருக்கடியே தவிர கொள்கைக்காக அல்ல. பேராசிரியர் டாக்டர் ராமசாமி. இன்று டிஏபிக்குள் ஏற்பட்டுள்ள போராட்டம் அடிப்படையில் அதிகாரம் மற்றும் செல்வாக்கிற்காகவே தவிர கொள்கைக்காக அல்ல என பினாங்கு முன்னாள் முதலமைச்சரும் உரிமை கட்சியின் தலைவருமான பேராசிரியர் டாக்டர் ராமசாமி தெரிவித்துள்ளார். மூத்த தலைவர்கள் கட்சியின் அரசாங்க பதவியில் அதிக செல்வாக்கை நாடியுள்ளனர். அதே நேரத்தில் இளைய தலைவர்கள் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் உட்பட மலாய் தலைவர்களுடன் ஒத்துழைக்க விருப்பம் காட்டியுள்ளனர் என தனது முகநூலில் பதிவிட்டுள்ள அறிக்கையில் ராமசாமி சுட்டிக்காட்டினார். 2023 மாநில தேர்தல்களுக்கு முன்னதாக சக்தி வாய்ந்த 5 பேர் கொண்ட தேர்வுக்குழு மூலம் மூத்த தலைமை குறிப்பிடத்தக்க கட்டுப்பாட்டை பெற்றது. பினாங்கில் முதலமைச்சரின் அதிகாரத்தை குறைக்கும் வகையில் குறிப்பிட்ட மாநில தலைவர்கள் போட்டியிட தடை விதிக்கப்பட்டது. இதேபோல் சிலாங்கூரில் ஒரு வெளிப்படையான இந்திய தலைவர் மூத்த தலைவர்களுடன் இணையவில்லை என்பதற்காக 2022 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து நீக்கப்பட்டார். இந்த முறை பினாங்கில் சில இந்திய தலைவர்கள் மூத்த தலைவர்களின் விசுவாசிகளால் மாற்றப்பட்டனர். பினாங்கு தலைவர் பதவி உட்பட கட்சியின் முக்கிய பதவிகளில் இளைய தலைவர்கள் கட்டுப்பாட்டை பெற்றபோது அவர்களில் சிலருக்கு கூட்டரசு நிலையில் அமைச்சர் பதவிகள் மறுக்கப்பட்டன. விரைவில் நடைபெறவிருக்கும் கட்சியின் மத்திய செயற்குழு தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற சில மூத்த தலைவர்களின் முடிவு அவர்கள் உட்கட்சி பூசல்களில் இருந்து பின்வாங்குவதை காட்டுவதாக டாக்டர் ராமசாமி தனது அறிக்கையில் தெரிவித்தார். கெமமானுக்கு அருகே கிழக்கு கரை நெடுஞ்சாலை 2இல் விபத்தினால் கீழே விழுந்த முட்டைகளை உட்கொள்ளாதீர். கெமமானுக்கு அருகே கிழக்கு கரை நெடுஞ்சாலை 2இல் 293.8வது கிலோமீட்டரில் ஏற்பட்ட சாலை விபத்தினால் கீழே சிதறி விழுந்த முட்டைகளை எடுத்து சென்றவர்கள் அதனை உட்கொள்ள வேண்டாம் என பொதுமக்களுக்கு ஆலோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த முட்டைகளில் ஆபத்தான கிருமிகள் கலந்திருக்கலாம் என்பதால் அதனை உட்கொள்ள வேண்டாம் என திரங்கானு மலேசிய பல்கலைக்கழகத்தின் உணவு உயிர் வேதியியல் மற்றும் உயிர் இயற்பியல் விரிவுரையாளர் இணை பேராசிரியர் டாக்டர் முகமது கைரி முகமது ஜைனோல் கூறினார். குறிப்பாக உடைந்த கோழி முட்டைகள் சால்மோனெல்லா, எஸ்கெரிச்சியா, ஈகோலி உட்பட பல்வேறு கிருமிகளை கொண்டிருக்கலாம் என அவர் சுட்டிக்காட்டினார்.
கோழி முட்டைகளால் சுற்றுச்சூழல் மாசுபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட பாக்டீரியாக்கள் கோழியின் முட்டை ஓட்டில் உள்ள விரிசல்கள் வழியாக ஊடுருவ முடியும் என்று அவர் தெரிவித்தார். நேற்று விடியற்காலை 5:30 மணியளவில் கெமமான் சுக்காய் டோல் பிளாசா வெளியேறும் பகுதியில் லாரி விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து அதிலிருந்து கீழே விழுந்து சிதறிய 78,000 கோழி முட்டைகளை சேகரிக்க மக்கள் திரண்டது குறித்து டாக்டர் முகமது கைரி கருத்துரைத்தார். ஜேபிஜே துரத்தியதால் ஓட்டுநர் வெளியே குதித்தார். மலாக்காவில் வீட்டை மோதிய லாரி. மலாக்காவில் ஜேபிஜே அதிகாரிகளிடமிருந்து தப்பிக்கும் முயற்சியில் 5 டன் லாரியிலிருந்து ஓட்டுநர் எகிரி குதித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தாமான் குருபோங் ஜயாவில் நேற்று மாலை 4:30 மணியளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. லெபு சுங்கை உடாங் பயார் ரம்புட் ஏயர் கெரோக் சாலையில் அந்த லாரியை கண்ட ஜேபிஜே அமுலாக்க அதிகாரிகள் சோதனைக்காக அதனை நிறுத்த கோரினர். எனினும் ஓட்டுநர் அதற்கு இணங்காததால் 1 மணி நேரத்திற்கு சுமார் 25 கிலோமீட்டர் வரை ஜேபிஜே துரத்தி சென்றது. ஒரு கட்டத்தில் ஓட்டுநர் லாரியில் இருந்து குதித்துவிட்டார். இதனால் ஓட்டுநர் இல்லாத லாரி அங்கிருந்த வீடொன்றை மோதியது. அதில் வீட்டின் வேலி, சுவர் மற்றும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மிட்சுபிஷி ட்ரைடன் பிக்கப் லாரி சேதமடைந்தன. எனினும் எவரும் காயமடையவில்லை. அச்சம்பவம் விசாரணைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவ்வேளையில் 27 வயது லாரி ஓட்டுநர் உள்ளூர் மக்களின் உதவியுடன் பிடிபட்டார். லாரி ஓட்டுநருக்கு சிடிஎல் உரிமம் இல்லாதது, ஜிடிஎல் உரிமம் இல்லாதது, சாலை சமிக்ஞை விலக்கை மீறியது, கவனக்குறைவாக வாகனம் ஓட்டியது உள்ளிட்ட குற்றங்களுக்காக 5 புதிய சம்மன்களும் வெளியிடப்பட்டன. முன்னதாக ஜேபிஜி வாகனம் விரட்டி செல்ல லாரி ஒன்று சாலையின் எதிர் திசையில் தப்பி ஓடும் காட்சிகள் அடங்கிய 42 வினாடி வீடியோ வைரலாகியது. தொலைபேசி மோசடி. குவாலா திரங்கானுவில் கிட்டத்தட்ட 1,10,000 ரிங்கிட் இழந்த ஓய்வு பெற்ற மூதாட்டி. குவாலா திரங்கானுவில் பணி ஓய்வு பெற்ற 61 வயது மூதாட்டி தொலைபேசி மோசடியில் சிக்கி 1,10,000 ரிங்கிட்டை இழந்துள்ளார். ஜனவரி 10ஆம் தேதி ஒரு காப்புறுதி நிறுவனத்தின் பிரதிநிதி என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட ஒரு பெண்ணிடமிருந்து அம்மூதாட்டிக்கு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. மூதாட்டியின் பெயரை பொறுப்பற்ற நபர் ஒருவர் 63,000 ரிங்கிட் மருத்துவ காப்பீட்டு கோரிக்கைக்காக தவறாக பயன்படுத்தியதாக சந்தேக நபர் தெரிவித்தார். தொடர்ந்து போலீஸ் என கூறப்பட்ட தரப்புடன் தொடர்பு மாற்றப்பட்ட போது புதிய வங்கி கணக்கை திறக்குமாறு மூதாட்டி கேட்டுக்கொள்ளப்பட்டார். பிறகு தனது டபுங் ஹாஜி கணக்கில் இருந்து 45,000 ரிங்கிட்டை புதிதாக திறந்த வங்கி கணக்குக்கு அவர் மாற்றினார். அந்த வங்கி கணக்கு விவரங்களையும் காப்புறுதி முகவர் என கூறி தன்னை தொடர்பு கொண்டவர்களிடம் கொடுத்துவிட்டார். பிறகு வங்கியில் 50,000 ரிங்கிட் தனிநபர் கடனுக்கு விண்ணப்பித்து அந்த தொகையையும் முழுமையாக புதிய வங்கி கணக்கில் போட்டார். இது தவிர மேலும் 13,000 ரிங்கிட்டை 2 வங்கி கணக்குகளுக்கு மாற்றியுள்ளார். மொத்தமாக 1,10,000 ரிங்கிட் பணத்தையும் மாற்றிய பிறகே தாம் மோசடிக்கு ஆளானதை உணர்ந்து அவர் போலீசில் புகார் செய்தார்.